நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்பதானே இவ்வளவு டாக்டர் ஆஸ்பத்திரி எல்லாம், அப்பெல்லாம் ஊர்ல எங்க? டாக்டர் நல்ல சிவம் ஞாபகம் இருக்கா சித்தப்பா உங்களுக்கு? ஏன் இல்லாம, என்னத்தை தான் வந்தாலும் அவர்கிட்ட தானே போய் நிக்கணும். அவர் தான் நம்ம ஊர்ல ஃபர்ஸ்ட் கிளினிக் ஆரம்பிச்சவர். எந்த வியாதின்னு போனாலும் ஒரு பிங்க் கலர் மருந்து கொடுத்துருவாரு. எங்க தாத்தாவும் டாக்டர் தான். அப்படியா? கிராமத்துல தான் இருக்காரு. அவரும் இதே கதை தான். எந்த வியாதின்னு போனாலும் ஒரே ஊசி, டப்பால கொஞ்சம் மருந்து, அப்புறம் 4 மாத்திரை பேப்பர்ல மடிச்சு கொடுத்துருவாரு. அவங்க என்ன கொடுத்தாலும் வியாதி சரியாயிருச்சுல்ல. அது உண்மைதான். இப்ப எல்லாம் காய்ச்சல்னு போயிருந்தா கூட ஸ்கேனை பண்ணிட்டு வா, அதை பண்ணிட்டு வா, இதை பண்ணிட்டு வான்னு காசையில புடுங்குறாங்க. நம்ம சுசிய நினைச்சு தாப்பா சொல்றேன். இதே நம்ம ஊரா இருந்தா வேப்பில அடிச்சு மந்திரிச்சு ஒரு வழி பண்ணிருப்போம்ல. இப்ப மெடிக்கல் சயின்ஸ் எவ்வளவோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இன்னைக்கும் நிறைய ஊர்ல அப்படிலாம் செஞ்சுக்கிட்டு தானே இருக்காங்க. ஆமா, அதுவும் சரிதான். ஆமா, ஏன் இப்படி வருதான்? டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா? இல்ல சித்தப்பா, ஏதாவது அவளை பாதிக்கிற மாதிரி நடந்திருக்கலாம்னு சொல்றாங்க. நீ அவளை ஊர்ல விட்டுருக்க கூடாது மாதிரி. கஷ்டத்தோட கஷ்டமா நீயே கூட வச்சு வளர்த்துருக்கணும். நான் என்ன சித்தப்பா பண்றது? அவங்க அம்மா சாகும்பொழுது அவ கை குழந்தை. நாங்களே வச்சுக்கிறோம்னு அவங்க சொல்லும்போது நான் என்ன செய்யறது? ஸ்கூலுக்கு போகும்போதாவது கூட்டிட்டு வந்திருக்கணும். சரி, இனி அதை பேசி என்ன ஆக போகுது? மாமா, நான் ஒன்னு கேட்கலாமா? கேளுங்க அசோக். அத்தை இறந்ததுக்கு அப்புறம் நீங்க ஏன் வேற கல்யாணம் பண்ணிக்கல? நல்ல ஆள்கிட்ட போய் கேட்டப்போ பிள்ளைங்களுக்காக வேண்டியாவது பண்ணிக்கோன்னு தலைகளா நின்னு பார்த்தோம். கேட்டா தானே? கல்யாணம் பண்ணிக்கணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா மாமா? இல்ல அசோக், அப்ப பிள்ளைங்களை சரியா பார்த்துக்கணும்னு தான் தோணுச்சு. மகாவுக்கே அப்ப 10 வயசு தான். எல்லாம் குட்டி குட்டியா இருந்தாங்க. எப்படி இவ்வளவு பெருசா வளர்ந்தாங்கன்னு கூட தெரியல. நினைச்சாலே பிரமிப்பா இருக்கு. லோன்லியா நமக்கு யாராவது இருந்தா நல்லா இருக்குமேனு உங்களுக்கு தோணுனதே இல்லையா? இல்ல அசோக், உங்க அத்தை உயிரோடு இருந்தப்ப நான் அவ்வளவு பெருசா பார்த்துக்கிட்டதே இல்லை. இன்னைக்காவது சீக்கிரம் வருவீங்களா? எங்களை வெளியே கூட்டிட்டு போவீங்களா? எங்க மேல அக்கறை இல்லையா? இப்படி புலம்பி புலம்பி தான் அவ செத்து போனா. அவ உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் குடும்பத்துக்கு பெருசா டைம் கொடுத்ததில்ல. எல்லாம் அவ தலையில தான். இருக்கிற வரைக்கும் அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் என் கதை. அவ போன பின்னாடிதான் கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுத்திருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் ஒழுங்கா இருந்திருக்கலாமோன்னு தோணுச்சு. என்ன பண்றது? சாரி மாமா, தேவையில்லாம ஞாபகப்படுத்திட்டேன். இட்ஸ் ஓகே. இதெல்லாம் அடிக்கடி நினைக்கிறதா? நீங்க சொன்னது கரெக்ட் தான் மாமா. ஒரு விஷயம் இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் தான் அதோட வேல்யூஸே புரியுது. இதை நான் நல்லாவே ஃபீல் பண்றேன். ஹேய் பப்ளி மாஸ், வா வா. வாமா, உள்ள வா. ஆதோரியோ மொபைல ஊடுமா இது? இதை வித்தால பணம் கோடிக்கணக்கில் குவியும் போலகுதா? வணக்கங்க சார். நாங்களும் வந்தாதான் இந்திரா வருவேன்னு ஒரே புடிவாதம் புடிச்சுது. சரி, உங்களுக்கும் வளர்த்த பாசம் இருக்கும்ல.
இன்னத்துக்கு 2 பேரையும் பிரிச்சு வைக்கணும்ட்டு நாங்களும் கூடயே வந்துட்டோம். ஆமாமுங்க. உங்களுக்கோசரம் நாங்கள் பெற்ற மற்ற பிள்ளைங்களெல்லாம் வீட்லேயே ஓத்தியா விட்டு வந்து ஐயா சும்மா கடை நம்மள தேடிக்கின்னு நம்ம பிள்ளைங்க வந்தா சாரி நான் வானா நான் சொல்லிட போறேன். சொல்ல என்ன மாட்டார், சார்? சொல்லவே மாட்டார். நல்ல மனுஷன், பார்த்தா தெரியுத. அம்மா உள்ள வாங்க. கண்ணே, நமக்கு தண்ணீரும் கம்னு வா. அடைச்சுமா இருமே. கடல் காத்து ஓரமாகவே வந்தோமா, நம்ம குளு குளுன்னு வேணும்ல ஏசி ரூமு. என்ன மதி, நான் கூட சும்மா உங்ககிட்ட சொல்லியிருப்பான்னு நினைச்சேன். நிஜமாவே கூட்டிட்டு வந்துட்டாப்பா. எல்லாம் இருக்குதுங்க. என்னய்யா? நான் ஒன்றும் இல்லை. சரக்கு அடிக்க முடியாம மண்டையை பிச்சுக்கணும் போல இருக்குதுமே. கம்முன்னு ரொம்ப முக்கியம். ஏப்பா கண்ணே, ராஜா இங்க வா. இந்த ஆள் இப்படிதான். ப்ளூ ஷர்ட்டை ஒன்று தான். சொன்னா எங்க கேக்குறேன். ஐஸ் பையன் எனக்கு கடை தெரியும். ஏன்பா பக்கத்தில் ஏதாவது ஒயின் சப்கிதா? எனக்கு தெரியாது. அம்மா வாப்பா, 2 பேரும் போய் 2 பேர் கஷ்டம் வரலாம். வா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அம்முதா ராசா, நீ மனச கில்லாதே. வா சார், மார்னிங் சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குக் இல்லையா? ஏன் என்ன வேணும்? இல்ல இங்க இருப்பாங்களே, அவங்க எங்க? அந்த அம்மா காலைல வந்துச்சு, வீட்டுக்கு போக சொல்லிட்டேன். ஏன்? வீட்டுல இத்தனை பொம்பளைங்க இருந்துங்கன்னு சமைக்க என்னத்துக்கு ஆளு, அதான் போக சொல்லிட்டேன். அது வீட்ல இருக்கவங்கள வெளியில வேலைக்கு போயிடுவாங்க. அப்புறம் எப்படி சமைக்க முடியும்? ஏன் வேலைக்கு போறவங்க வீட்டுல சமைக்கிறது இல்லையா? இல்ல, நீங்க அந்த குக்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். அவங்க பாட்டுக்கு வந்துட்டு போட்டும். காலங்காத்தால அந்த பொம்பளை இங்க வந்து நின்னா அப்புறம் நான் எங்க நிப்பேன்? எனக்கு என் கையில சமைச்சாதான் சோறு இறங்கும். கண்ணு, உனக்கு சேர்த்தான் கண்ணு பண்றேன். என்ன சார், வாக்கிங் போயின்னு வந்துக்கிறியா? இந்த பணக்காரங்களே எப்படிதாப்பா, உடம்பு பூரா கொய்ப்பு. நம்மளாம் அப்படியா? இனிப்பு நீரும் கிடையாது, ரத்தாயத்தமும் கிடையாது. உனக்கு எல்லாம் வந்திருக்க வேண்டாம். குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங். குட் மார்னிங் மருமாவன. என்ன நான் யோசிக்கிறேன், இப்போ இந்திரா எனக்கு பொண்ணுன்னா அவளோட அக்கா எனக்கு பொண்ணு தானே வேணும். அப்போ நீ என்ன வேணும் எனக்கு? மருமம் தானா? அதான் அப்படி சொன்னேன். என்ன மாப்பிள்ள சத்தானா? இந்திராவோட அக்கா உனக்கு பஞ்சாயத்து தானே? ஏன் காக்குறேன்னா, அப்புறம் என்னத்துக்கு நேற்று ராத்திரி 2 பேரும் தனித்தனியாக தூங்கி நின்றுங்க? சண்டையா? ஹலோ, ப்ளீஸ். நீங்க வந்தீங்க சரி, உங்க வேலையை மட்டும் பாருங்க. தேவையில்லாம கொஸ்டின் பண்ண வேணாம் யாரையும். அட என்ன சாரு, என்னமா வெளி மனுஷால்கிட்ட பேசுகிற மாதிரி பேசினுக்கிறா? நம்மளாம் ஒன்றுக்குள்ள ஒன்று ஐட்டம் இல்லை. அதான் பெரிய மனுஷங்களா இருந்துக்கிட்டு கேட்க வேண்டியது தானே அவங்கள. மாமா, காஃபி சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்லை அசோக். இங்கே குக் இல்லைன்னு நினைக்கிறேன். வெளியே போய் சாப்பிடலாமா? இன்னத்துக்கு ராஜா வெளியில் போய் சாப்பிடணும். கனகாக்கரால ஜி தட்டி போட்டு சூப்பராக வைப்பா. ஒன்றா சொல்லிட்டா? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஒன்னாவா? அப்பா விடு. சாரு, நேத்துல இந்த மண்டை பிடிச்சி பிராஞ்சின்னுக்கிறேன். இந்த டாக்டர்னு ஒண்ணுக்குதா? யாரு? என்ன சாரு பதிலே காணோம்? அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே.
டாக்டர்னு. டாக்டர்னா ஆஸ்பத்திரியில் தான் குந்தின்னு இருப்பாங்க, வீட்டில் கொண்டாந்து குந்த வச்சுன்னுக்குறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? ஓஹோ, இந்த டாக்டர் இங்கே வந்துட்டதுனால தான் அங்கே பிள்ளை உங்கள்கிட்ட கோச்சின்னு இவங்க வீட்டுக்கு வந்துச்சா? அவங்க மாமாவோட ஃப்ரெண்டு. அவங்க கிட்ட போய் இப்படிலாம் தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காதீங்க. ஸ்நேகிதியை வீட்டில் கொண்டாந்து உட்கார வச்சுன்னுக்குறீங்க. ஏன் சார், இந்த பிள்ளை சின்ன பிள்ளை தானே இந்திரா, அது சின்னதனோட இருந்தாக்க கோச்சிக்கிறான் திட்டுறியான், அதாகுதான் கொஞ்சம். மாமா நீங்கள் வாங்க, நம்ம போய் காஃபி சாப்பிடலாம். தப்பாடுறா, ஒத்த கேள்விதான் கேட்டேன், என்னமா எகுறானுங்க, எஸ்கேப் ஆயிட்டானுவா. இந்தாயா நம்ம அது சூப்பு. இரு சரியா கொஞ்சம் நினைக்கிறேன். இந்தா புடி. ஆத்தாடி புள்ள குடிச்சிச்சா? ஆ காலங்காத்தால சூப்புலாம் எப்படி சாப்பிடுதுன்னு வானா நிச்சியா? ஏங்கண்ணு இதெல்லாம் குச்சா தானே உடம்பு ஸ்ட்ராங்கா இருக்கும். சொன்னா எங்க கேக்குறேன், குச்சியா வளர்த்து வச்சுக்கிறாங்க நம்ம புள்ளைய. குட் மார்னிங் இந்திரா. மார்னிங் சுபா. வா கண்ணு குந்து. என்ன உட்காருன்னு சொல்றாங்க. தமிழ் தெரியாதா? ராத்திரி நேரம் கழிச்சு வந்தியா? உன் மூஞ்ச சரியாவே பார்க்க முடியல. நல்லா தான் கீரை. ஏன் கண்ணு கல்யாணம் ஆயிடுச்சுல? மா ஓ, வெட்டி விட்டாங்கன்னு சொன்னிய, அது இவளுக்கு தானா? ஆமா, தாலிலாம் போட்டுனுக்குற. மா இப்ப எதுக்குமா இதெல்லாம்? எல்லாம் ஒரு அக்கறை தான் கண்ணு. அதான் மேட்ரா, இப்பதான் பிரியுது. ஆமா, வெட்டி விட்ட பிள்ளை எதுக்கு வீட்டை வச்சுக்கிறீங்க? அது அவர் அப்பாவோட பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. தப்பாடுறா, பாருமே பணக்கார வீட்டில் என்னென்னலாம் நடக்குது பாத்தியா? இதே மாதிரி நம்ம வீட்டில் நடந்துன்னு வச்சுக்க, கலீஜுன்னு வானுங்க. ஆமா, அவங்களா நம்மள பார்த்தா கேக்குறதே இன்னா சாப்பிடுவீங்க, எத்தனை புள்ளிங்க வந்தான். நம்மள பத்தி தெரிஞ்சுக்க கேக்குறதான். நம்ம எதனா கேட்டா மூஞ்சி அப்படியே சுருங்கிடும். நம்ம மட்டும் மலிஞ்சா கிடக்குறான். என்ன இந்திரா சொல்றது? மா கிச்சன்ல வேலை இருக்குல்ல, நீங்க வாங்களே கொஞ்சம். மா ஒரு காபி கொடு. என்ன பெருசு இம்மா நாளையும் கட்சி இப்பதான் வந்து நிற்கிற? தாத்தா உட்காருங்க. ஆமா, யாராண்ட காப்பி கேட்டீங்க? சமயக்காரிக்கிட்ட. அவங்களாம் யாரும் இல்ல, காலையிலே திருப்பி அனுப்பிச்சிட்டேன். ஏன்? அதான் 60 வயசு கிழங்கட்டங்கள்லாம் காப்பி குடிக்காம தான் உடம்பு நல்லதுன்னு. அம்மா நீங்க இப்படி வாங்க. ஏன் கண்ணு கோவப்படுற? வாங்களே சொல்றேன். அப்ப நீங்களும் வாங்க. எங்கம்மா வச்சு போற? ரூம்க்கு போல வாங்க. ஐயோ, தாயே போங்க. தாத்தா இருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். என்னம்மா, வந்து ஒரு நாள்லயே சமைக்கிற பொண்ணு அனுப்பிச்சாச்சு, அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது? தெரியல தாத்தா. தேவையா இதெல்லாம்? உங்க அப்பா எதுக்கு இதுக்கெல்லாம் ஒத்துக்கிறான்? இந்திராக்காக சரின்னு சொல்லிருப்பாரு. இப்படி ஒரு புள்ள உண்டா? மதி மாதிரி பாவம் செஞ்சவன் இந்த உலகத்துல ஒருத்தனுமே இருக்க முடியாது. அவனுக்கு ஒரு நாள் நிம்மதி இல்ல, நிம்மதியே இல்லை. குட் மார்னிங். டாக்டர், எதுக்கு நீங்க இதெல்லாம் கூல் எடுத்துக்கிட்டு கூல். நான் எடுத்துட்டு வந்தா என்ன? நானே ப்ரிப்பேர் பண்ண டீ. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எதுக்கு டாக்டர் நீங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? டாக்டர்னா மெடிசன் மட்டும் தான் தரணுமா? டீ போடக்கூடாதா? சாரி. எதுக்கு சாரி? வீட்ல உங்களுக்கு பிரைவசி இருக்காதுல்ல? அது ஓகே. சுபா சொன்னா அவங்க உங்ககிட்ட ஏதோ பர்சனலா கொஸ்டின் பண்ணதா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேற வழி இல்ல டாக்டர், இந்திராவுக்காக எல்லாரையும் கூட்டிட்டு வர வேண்டியதாயிடுச்சு. டீ சாப்பிடுங்க முதல்ல. தேங்க்ஸ். என்னடா வீட்ல தங்க வச்சு டார்ச்சர் பண்றான் இந்த ஆளு, போகணும்னு சொன்னா விடவும் மாட்டேன்றான் அப்படின்னு யோசிக்கலையே? சத்தியமா இது வரைக்கும் யோசிக்கல. பிஸ்கட் எடுத்துக்கோங்க. சன்ஃபீஸ்ட் மேரி லைட், ஓட்ஸ் அண்ட் வீட். ஃபைபர் அதிகம் இதுல, நம்பி சாப்பிடலாம். டாக்டரே சொல்லிட்டீங்க, சாப்பிட வேண்டியதா? டாக்டரை நம்பினோர் கைவிடப்படார்.
நாங்களும் வழியிலெல்லாம் விட்டுட்டு போயிட மாட்டோம். உங்களுக்கு பொறுமை ஜாஸ்தி டாக்டர். ஏ எந்த மாதிரி சுச்சுவேஷனா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க பாருங்க, அதை சொன்னேன். அப்படியா? ஆமா, நீங்க வந்த நாள்ல இருந்து பாக்குறேன். ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அப்படியே கிராஸ் பண்றீங்க எல்லாத்தையும். எப்பவும் அப்படிலாம் இல்ல மதி. இல்ல டாக்டர், எப்பவுமே நீங்க அப்படித்தான். டென்ஷன் ஆகி ரொம்ப கவலைப்பட்டெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. இது கொஞ்சம் ஓவர் மதி. தேவைக்கு கோபம் கவலை எல்லாம் உண்டு. யார் முன்னாடியும் பெருசா காமிச்சுக்கிறது இல்லைன்னு வேணா சொல்லலாம். வருத்தப்படாம யாராவது இருக்க முடியுமா? ஆனா அதை எவ்வளவு சீக்கிரம் கிராஸ் பண்றோம்னு இருக்கு. கொஞ்சம் முன்னாடி தான் உங்களை பத்தி யோசிச்சேன். என்னன்னு? உங்க பொண்ணுங்க மேல வச்சிருக்கிற கேர் பத்தி யோசிச்சேன். எல்லா அப்பாவும் அப்படி இருக்கிறது இல்ல மதி. இந்திரா இங்க வரணும்னு அவங்க பேரண்ட்ஸ் இங்க தங்க வச்சு, இதெல்லாம் பெரிய விஷயம் மதி. யாரும் செய்ய மாட்டாங்க. அப்படிலாம் இல்ல. அப்படித்தான். உங்க இடத்துல யாரு இருந்தாலும் இந்திராவை அடிச்சு மிரட்டி கூட்டிட்டு வருவாங்க. இல்லனா லீகலா போவாங்க. அதுவும் இல்லனா கோபத்துல அங்கேயே இருக்கட்டும்னு விட்டுருவாங்க. இதுல எது செஞ்சாலும் கஷ்டம் இந்திராவுக்கு தான். இது எதுவுமே செய்யாம அவளுக்காக விட்டு கொடுத்திருக்கீங்களே, அது பெரிய விஷயம் மதி. ஐயோ, என்ன டாக்டர் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு? உண்மையதான் சொல்றேன். அப்படி பார்த்தா நீங்களும் தான் என்னோட கிரேட். ஆஹா, ஆமா, நான் உங்களை இங்க தங்குங்கன்னு சொன்ன ஒரே வார்த்தைக்காக இங்க தங்கியிருக்கீங்க. உங்களுக்கு இந்த இடம் கம்ஃபர்டா இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படிலாம் இல்ல. எனக்கு தெரியும் டாக்டர். உங்களை இங்க தங்க வைக்கத்தான் சுசியை பார்த்துக்கவாவது இங்க இருங்கன்னு சொன்னேன். ஆனா நீங்க அவ்வளவு சின்சியரா அவளை கவனிச்சுக்கிறீங்க. இதை விட பெரிய ஹெல்ப் எனக்கு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இன்னைக்கு என்ன மாத்தி மாத்தி புகழ போறோமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் சாரு 20 ரூபா வேலை பார்த்துன்னுக்கிறியா? ஆமா, நீ ஹோட்டல்காரன் தானே? சாப்பாடை தொட்டு நாக்கில் வச்சா பார்த்தாது இல்லை. சரி, நான் தான் பண்ணுறாங்க, அதான் கேட்டேன். எனக்கு வேலை இருக்கு, ப்ளீஸ். அதான் நானும் கேட்குறேன், என்ன வேலைன்னா? கணக்கு பார்த்துக்கிறியா? ஏமா வந்துட்டு சம்பாரிச்ச போன மாதம்? அம்மா கணக்கு பிள்ளைன்னு யாரும் கிடையாதா உங்க ஆஃபீஸில்? ஏதோ இங்கிலீஷில் ஏதோ சொல்லுவிய அக்கௌண்ட். சரி, பெரிய இடத்து கணக்கு நமக்கு என்னத்துக்கு? எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். எப்போ பார்த்தாலும் எல்லா சீன்லையும் இந்த பையன்லாம் அப்படியே இருக்குதே, துண்டத்துக்கு ஆள் இல்லையா? சார், பேப்பருக்கு காசு உள்ளவங்க எவ்வளோ? சார் 1370 ரூபா சார். சொர்க்க துட்டு கீச்சு போகிற பேப்பருக்கு துட்டு கொடுக்குறாங்கப்பா. ஒரு நிமிஷம். ஏன் பாடா 1300 ரூபாய்க்கா இந்த வீட்டில் பேப்பர் வாங்குறாங்க? ஆமாம் சார், டெய்லி 3 பேப்பர் வாங்குவாங்க, அப்புறம் மேகசின்ஸும் வாங்குவாங்க. இவ்வளோ பச்சா மூளை என்னத்துக்கு ஆகுறதா? இந்தாங்க தம்பி, சேஞ்ச வச்சுக்க. சார், இதில் ஒரு சைன் சார். தேங்க்யூ சார். இந்திரா எங்க? அவன் நான் கை குழந்தையா எப்போ பார்த்தா நெருப்பு தூக்கி வச்சுனுங்கிறதுக்கு அதான் எங்கண்ணா இருப்பா. இந்திரா, இந்திரா. அம்மா, சுபா இருக்காளா? அவ காலையில ஆபீஸ் கிளம்பிட்டாளே. சுச்சி இன்னும் எந்திரிக்கல. சரி, அப்பா பர்ஸ்ல இருந்து பணம் எடுத்தியா? நான் எதுக்கு உங்க பர்ஸ்ல இருந்து பணம் எடுக்கணும்? இல்லம்மா, நீ பணம் எடுத்தியான்னு கேட்டேன், அவ்வளவுதான். இதெல்லாம் டூ மச் பா. நான் என்ன திருடுறேன்னு சொல்றீங்களா? என்ன இந்திரா இதுக்கு போய் கோச்சுக்கிற? பின்ன
இப்படிலாம் கேட்டா கோவம் வராதா? இல்லம்மா, ஏதாவது அவசரத்துக்கு கொடுக்க எடுத்தியான்னு தான் கேட்டேன். அதுக்கு எதுக்கு நான் உங்க பர்ஸ்ல இருந்து எடுக்கணும்? இல்ல இந்திரா, நீ என் பர்ஸ்ல இருந்து பணம் எடுக்க கூடாதுன்னு சொல்லல. எப்ப வேணாலும் நீ எடுக்கலாம்டா. இதுக்கு முன்னாடி நீ எடுத்திருக்க, ஆனா என்கிட்ட சொல்லிடுவ. ஒருவேளை இப்ப சொல்ல மறந்துட்டியோன்னு கேட்டேன், அவ்வளவுதான்டா. நீங்க என்ன பணம் எடுத்தியான்னு கேட்டீங்க. பர்ஸ்ல பணத்தை காணுமா, அதான் நீ எடுத்திருந்தா நான் தேட வேணாமேன்னு நினைச்சேன். காலையில ஜாகிங் போயிட்டு ஜூஸ் சாப்பிடும்போது பணம் இருந்துச்சுமா. அப்புறம் பர்ஸை வச்சுட்டு குளிக்க போனேன். குளிச்சுட்டு வந்து இங்க தானே உட்காந்துருக்கேன். ஓ, அப்ப நீங்க குளிச்சிட்டு வந்து போற நேரத்துல நான் பணம் எடுத்து நினைக்கிறீங்களா? என்ன இந்திரா இப்படி பேசிக்கிட்டு? ஏதாவது தேவைக்கு எடுத்துட்டு சொல்ல மறந்துட்டியான்னு தானே கேட்டேன். இல்ல, நீங்க என்ன சந்தேகப்படுறீங்க. பணம் காணா போனது உண்மை. ஆனா ஒன்ன அப்பா சந்தேகப்படல. என்ன இல்லனா பின்ன வேற யாரு சந்தேகப்படுறீங்க? இப்ப எதுக்கு நீங்க அவரை முறைக்கிறீங்க? அம்மா, நீ நம்புற எல்லாரையும் நான் நம்பணும்னு அவசியம் இல்ல. நீங்க யாரும் உங்க பணத்தை எடுக்கிறதுக்காக வந்து உட்கார்ந்துட்டு இருக்கல. அப்புறம் பணம் எங்கடா போச்சு? என்ன கேட்டா? சரி விடு. பாத்தீங்களாப்பா எப்படி பேசுறாருன்னு? இந்த பணக்காரங்களே இப்படிதாம்மா நன்றி கட்டணுங்க. எப்போ பார்த்தாலும் எல்லாரும் சந்தேகப்பட்டுனே இருப்பானுங்க. இவங்க தான் யோக்கியம் மாதிரியும் இல்லை, மற்றவங்களாம் யோக்கியம் இல்லாத மாதிரியும். அதுவும் ஏழைங்களை பார்த்தா இலக்காரமாக நினைப்பானுங்க. ம். வாடா.